வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிம்பாஸ் vlog. இன்றைக்கி வந்து இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரியாணியை நாங்கள் வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் இன் திருப்பூர். இது வந்துட்டு நாங்கள் வெளியில் சாப்பிட்ருக்கோம். பெங்களூர்லலாம் இருக்கும்போது இந்த தொன்னை பிரியாணி சாப்பிட்ருக்கோம். இங்கே திருப்பூரில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றோம். ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட 1 year ஆச்சு நாங்கள் தொன்னை பிரியாணி சாப்பிட்டு. தொன்னை பிரியாணி எங்களோட ரொம்ப ரொம்ப ஃபேவரேட்டு. அது திருப்பூரில் கிடைக்கும்னு எனக்கு தெரில, பட் இப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ திருப்பூரில் இங்கே தொன்னை பிரியாணி ஹவுஸ் இருக்குது. ஒரு சின்ன ஒரு அவுட்லெட் தான். இவங்க வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸ் தான் வச்சுருக்காங்க, தொன்னை பிரியாணின்னு சொல்லிட்டு. பரணி இப்போயே போய் கிச்சன்லேயே போய் சாப்பிடுவா போல் அந்த மாதிரி. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் ஷெரீஃப் காலனியில் இருக்குது. திருப்பூர் பீப்புள்ஸ் கண்டிப்பாக இங்கே வந்து டேஸ்ட் பண்ணுங்கள். நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக உள்ளே போயிட்டு தொன்னை பிரியாணி டேஸ்ட் பண்ணிட்டு நான் எப்படி இருக்குதுன்னு நாங்கள் சொல்கிறோம். தொன்னை பிரியாணி மட்டும் இல்லை, இங்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சிக்கன்ஸும் இருக்குது. ஸோ நம்ம எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு டேஸ்ட் பண்ணுவோம். இது வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸ் பிரியாணி ஸ்டால். இது ரொம்ப சின்னதாக இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. பட்டு லன்ச் டைமில் நான் இப்படி கிராஸ் ஆகியிருக்கேன். வேறு லெவல் கூட்டம் இருக்குது இங்கே. ஸோ இங்கே நிறைய பேர் வந்து நிறையா சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இன்னைக்கு சாப்பிட்டு பார்த்தலாம். பன்னி, ஆர் யூ ரெடி? I am ready. ஓகே, கோ. என்ன சாப்பிட்டீங்க? ஆக்சுவலாக இங்கே என்ன ஃபேமஸ்? எல்லாமே சிக்கன் பிரியாணி. ஓகேங்க, தொன்னை எல்லாமே தொன்னை ஸ்டைல். தம்பி வந்து இப்போ நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம இங்கே தொன்னை பிரியாணி சாப்பிட போகிறோம். சொல்லுங்கள் தம்பி, தொன்னை பிரியாணினா எப்படி? First of all, it's a franchisee hotel. இது ஓகே ஓகே. இது வந்து 45 years இருக்குது பெங்களூரில் ஓல்டு. ஓ ஓகே. இது வந்து 50 to 60 பிரான்ச்சஸ் இருக்குது ஓவரால் இந்தியா. ஓகே, அதோட அவுட்லெட் தான் நீங்கள் வச்சுருக்கீங்க. ஓ, இந்தியாவிலே 60 அவுட்லெட்ஸ் இருக்குது. இது ஒரு அவுட்லெட். ஓகேங்க ஓகேங்க. ஃபர்ஸ்ட் அவுட்லெட். ஓகே. நான் ஆக்சுவலாக இப்போ வந்து காலியாக இருக்குது. நான் லன்ச் டைமில் பார்த்துருப்பேன், நல்லா கூட்டமாக இருக்கும். ஸோ ஈவினிங் அதனால தான் வந்து நம்ம ஈவினிங் டைமில் வந்தோங்க. ஈவினிங் வந்து பெங்களூரில் 4 to 6 க்ளோஸ் பண்ணுவாங்க. ஓகே. சரி, பண்ணுறது இல்லைங்க. ஓகே. அப்படியே ஓப்பன் வச்சுருவோம். மார்னிங் 12லேருந்து 12:30லேருந்து சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஓ, ஸ்டார்ட் ஆகிடும் மார்னிங் 12:30லேருந்து. ஓகே 6:30 to 10:30. ஓகே. நீங்கள் ஃபஸ்ட் இந்த தொன்னை பிரியாணி சொல்லுங்கள். இது பற்றி சொல்லுங்கள். இது என்ன? இது தொன்னை பிரியாணி. இதில் தொன்னை லீஃப் வச்சு பீஃப் வச்சு இதில் பிரியாணி. ஓகே. இதில் போடும்போது கண்டிப்பாக நம்ம ஃப்ளேவர்ஸ் மாறுங்களா? ஓகே, டேஸ்ட் மாறும். இதோட ஃப்ளேவர் சேர்த்து வரும். அதனால தான் அது தொன்னை பிரியாணி. ஓகேங்க, இன்றைக்கி நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துறோம். அண்டு நீங்கள் இங்கே வந்துட்டு நான் சில சிக்கன் ஐட்டம்ஸ் நீங்கள் சொன்னீங்களா, மராத்தி அண்ட் குண்டூர், அது எல்லாமே நீங்கள் எங்களுக்கு கொடுங்க. நாங்கள் டேஸ்ட் பண்ணிட்டு நாங்கள் எங்களோட வியூவர்ஸ்க்கு சொல்கிறோம். ஃபிஷ் கட்லெட்டு, ஃபிஷ் தவா ஃப்ரை, வேறு ஃப்ரை வந்து வஞ்சரம் மீனில் பண்ணுவீங்க. வாவ், சூப்பர் சூப்பர். ஓகே. ஆக்சுவலாக சில்லி எல்லாமே போன்லெஸ். ஓகே. ஃபிஷ் எல்லாம் சீ ஃபிஷ். ஓ, எல்லாமே வந்து நீங்கள் எல்லாமே சீ ஃபிஷ்ஷஸ் தான். ஓ, சூப்பர். எல்லாம் போன்லெஸ்ஸாக இருக்கும். சில்லி வந்து அது வந்து மாகின்ற ஒரு ஃபிஷ்ஷஸ் இருக்குது. ஓகே ஓகே ஓகே. காம்போஸ் நிறையா காம்போஸ் இருக்குது. ரைட், ஸ்நாக் காம்போ, பரோட்டா காம்போ, ஜம்போ ஃபேமிலி பேக், ஸ்பெஷல் ஜம்போ பேக். தொன்னை பிரியாணியோட ஹிஸ்ட்ரினா பெரிய வரலாறுலாம் இல்லை. தொன்னை பிரியாணி ஃபர்ஸ்ட் எங்கேருந்து ஆரிஜின் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா தான் இதோட ஆரிஜின். கர்நாடகாவில் வந்து பெங்களூரில் வந்து இது தொன்னை பிரியாணி வந்து வேறு லெவல் ஃபேமஸ்ஸு. இவங்க சொன்ன மாதிரி நிறையா பிரியாணின்னு போனாலே அங்கே தொன்னை பிரியாணி வந்து நிறையா அவுட்லெட்ஸில் நிறையா ஷாப்ஸில் கிடைக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், பிரியாணியில் வேறு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பிரியாணி இருக்குது. பட் இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் டேஸ்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிரியாணி வந்து தொன்னை லீஃபில், அதாவது தொன்னை லீஃப்னு சொன்னோன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பாம் லீஃப் எல்லாத்துக்கும் தெரியும், பனைமரத்தோட அந்த இது. ஸோ அந்த பாம் லீஃப் வந்து ட்ரை அவுட் பண்ணிட்டு ஸோ அதில் வந்துட்டு நான் அந்த சுட பிரியாணியை வந்து அதில் போட்டு கொடுப்பாங்க. ஸோ நம்ம என்னென்னா பிரியாணி ஃப்ளேவர்ஸ் நம்ம யூஸ்வலாக இருக்கிற ஃப்ளேவர்ஸோடு இந்த ட்ரைடு பாம் லீஃபோட அந்த ஃப்ளேவர் வந்து இந்த பிரியாணியில் ஆட் ஆகி செம்மையாக வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும். பட் இங்கே இந்த அவுட்லெட்டில் எப்படி இருக்குங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ கீப் வாட்சிங், எப்படி இருக்குங்களா. ஓகே, நம்மளோட பிரியாணி ரெடி. தொன்னை பிரியாணி, அதுவும் சிக்பெட் தொன்னை பிரியாணி. இது ஆக்சுவலாக இது வச்ச உடனே வாசம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. அந்த பிரியாணியோட வாசம் ப்ளஸ் அந்த லீவிலிருந்து வர வாசம், ஃப்ளேவர்ஸ் எல்லாமே. பரோட்டா காம்போ
இது வந்து பரோட்டாவும் சிக்கன் கிரேவியும். இது குண்டூர் சிக்கன் குண்டூர் தனியாக வருங்களா? ஓகே. இது வந்து பரோட்டா காம்போ இருக்குது. ஃப்ரை ஐட்டம்ஸ் எல்லாம் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறோம். கடலெண்ணெய். அதுக்கப்புறம் பிரியாணிக்கு வந்து சீரக சம்பா ரைஸ். பரோட்டாக்கு வந்து பட்டரு பண்ணுறோம். பரோட்டா வந்து வீட் பரோட்டா. வீட் பரோட்டா. ஓ, நோ மைதா. ஓகே. அப்புறம் ஃபார்ம் ஆயில் எதுக்கு யூஸ் பண்ணுறதுனா ஒன்லி பட்டர் கடலெண்ணெய். ஓகே. கடலெண்ணெய் தான் எல்லாத்துக்குமே பட்டர் போடுறீங்க. பட்டர் அவ்வளோ. ஓகே, தேங்க்யூ. தொன்னை சிக்கன் பிரியாணி. இது பார்த்திங்கன்னா பரோட்டாவும் குண்டூர் சிக்கன் கிரேவியும். அண்ட் இது வந்து நக்கட்ஸ், சிக்கன் நக்கட்ஸ், யூஸ்வலாக ஃப்ரோசன் நக்கட்ஸு. இது வந்து பிரியாணிக்கான ரைத்தாவும் கிரேவியும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா கபாப் கொடுத்துருக்காங்க, சிக்கன் கபாப். அண்ட் இந்த ரெண்டும் தான் வேறு லெவல் ஸ்பெஷல். இது வந்துட்டு சிக்கன் குண்டூர். இது வந்து மராத்தி சிக்கன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சிக்கன் குண்டூர் பார்த்திங்கன்னா குண்டூர் ரெட் சில்லியில் பண்ணுவாங்க. குண்டூரில் ஆந்திராவில் வந்து இது ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதனால் இது வந்து குண்டூர் சிக்கன். அண்ட் இது பார்த்திங்கன்னா இது வந்து மராத்தியன் ஸ்டைலில் சிக்கன். ஸோ நம்ம ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு ட்ரெடிஷ்னல் டேஸ்ட் மாதிரி இது வந்துட்டு மகாராஷ்டிரியன் பீப்புள்ஸ் வந்து இது வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இது வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறது. இது வந்து ஆந்திரா சைட் ட்ரெடிஷ்னல் சிக்கன். ஓகே, டேஸ்ட் பண்ணிவிட்டு நக்கட்ஸ் எப்படி இருக்குன்னு டக்குன்னு சொல்லு. எப்படி இருக்குது? நம்ம யூஸ்வலாக சாப்பிட்ற நக்கட்ஸ் தான், கிறிஸ்பி அந்த மாதிரி. இது வந்து ஃப்ரோசன் சிக்கன் நக்கட்ஸு. நம்ம யூஸ்வலாக நம்ம வீட்டில் வந்துட்டு ஸ்டோரில் வாங்கி செய்கிறோம்ல அதே மாதிரி தான். இது வந்து ஒரு சில நக்கட்ஸில் உள்ளே வந்து மசாலாஸ் இருக்கும், இதில் அந்த மாதிரி கிடையாது. ஸோ ப்ளைன் சிக்கன் நக்கட்ஸ் நல்லா கிறிஸ்பாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு பரோட்டா காம்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது பரோட்டா பார்த்திங்கன்னா குண்டூர் கிரேவியோட, குண்டூர் சிக்கன் கிரேவியோட. நான் சொன்ன மாதிரி தான் குண்டூர் வந்துட்டு ஆந்திராவில் வந்து குண்டூர் சிக்கன் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷு, ரொம்ப ஃபேமஸ்ஸு. குண்டூரில் வந்து ரெட் சில்லி ஃபேமஸ். ஸோ அந்த ரெட் சில்லிஸ் போட்டு ரொம்ப ஸ்பைஸியாக அவங்க செய்வாங்க. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். குண்டூர் சிக்கன் வேறு லெவல் சூப்பர். ஸ்பைஸ் வந்து அந்த ரெட் சில்லியோட ஸ்பைஸ்னஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா டெண்டராக இருக்குது, சாஃப்டாக தான் இருக்குது. பரோட்டா கூட சூப்பராக இருக்குது. இந்த குண்டூர் சிக்கன் இந்த ரெட் சில்லியோட டேஸ்ட் தான் சூப்பர். எப்படி இருக்குது? கொஞ்சம் காரமாக இருக்கா? கொஞ்சம் காரமாக தான் இருக்குது, பட் டேஸ்ட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த தொன்னை பிரியாணி அவங்க வந்து எப்படி பிரிக்கணும்னு சொன்னாங்கன்னா, உள்ளே வந்து ஒரு இது மாதிரி ஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, இங்கே இருக்குது. ஸோ இது அப்படியே நம்ம இதை பிரித்தோம்னா தெரியுதா, இந்த ஸ்டிக் இருக்குது. ஸோ இந்த ஸ்டிக்கை எப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் இருக்குது. இது அவங்களே பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி பாம் லீவில் இந்த பிரியாணியை அப்படியே இலை மாதிரி அப்படியே பிரிச்சிடணும். ஏன்னா நம்ம இதை வந்து வேறு பிளேட்டில் மாற்றாமல், ஸோ நம்ம அப்படியே அந்த இலை மேலேயே இருந்ததுன்னா அந்த ஃப்ளேவர்ஸ் வந்து அப்படி இருக்கும். அந்த பாம் லீஃப் நான் சொன்னேன், இந்த ட்ரைடு பாம் லீஃப், அதோட ஃப்ளேவர் வந்து அதிலே இருக்கும் அப்படிங்கிறதுனால கொடுத்துருக்காங்க. பிரியாணியோட கலரே பார்த்திங்கன்னா டெம்ப்டிங்காக இருக்குது. ஸோ சூப்பர் கலர். அதுக்கு ஒரு சிக்கன் லெக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. எக் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ பிரியாணி சாப்பிட்டு பார்க்கலாம். சிக்கன் பார்த்திங்கன்னா ஜூஸியாக இருக்குது, ரொம்ப டெண்டராக இருக்குது, உதிரியாக இருக்குது பிரியாணி. நல்லா எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான ஃப்ளேவர்ஸ் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா அந்த
பாம் லீஃபோட அதாவது அந்த தொன்னை இருக்குல்ல அதோட ஃப்ளேவர்ஸ் தான் எனக்கு நிறையா கிடைக்குது. சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து திருப்பூர் ஷெரீஃப் காலனி எக்ஸ்டென்ஷன் வந்தீங்கன்னா இது ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கும். சூப்பர். வெயிட்டிங் ஃபார் பிரியாணி ரைட். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வந்து மராத்தி சிக்கன் வந்து ட்ரை பண்ணுறேன். மகாராஷ்டிரியன் சிக்கன் ரெசிபி, அதுவும் ட்ரெடிஷ்னல் மகாராஷ்டிரியன் சிக்கன் ரெசிபி. இது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸ்பூன் எல்லாம் இருக்குது, பட் நம்ம கையிலேயே சாப்பிடணும். பார்த்திங்கன்னா அதில் வந்து க்ரீன் சில்லிஸ், கேப்சிகம் அதெல்லாம் போட்டிருக்காங்க. நல்லா டெண்டராக இருக்குது, குக் ஆகிருக்கு. எனக்கு ரொம்ப சிக்கன்லேயே பிடிச்ச சிக்கன்னு சொல்லலாம் இதை. இதில் நிறையா கேப்சிகம் இருக்குது. க்ரீன் சில்லியோட ஃப்ளேவர் அட்டகாசம். ஸோ ஓரளவுக்கு வந்துட்டு மகாராஷ்டிரியனோட அந்த ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் இந்த சிக்கனில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து பிரியாணியோட நல்லாயிருக்கும். நான் இப்போ செப்பரேட்டாக தான் சாப்பிட்றேன். வேற லெவல். அடுத்தது வந்துட்டு இது சிக்கன் கபாப். இது ஸோ நம்ம சிக்கன் கபாப் டேஸ்ட் பண்ணலாம். யூஸ்வலாக நம்ம கபாப்லலாம் வந்து இந்த லைம் வந்து புழிஞ்சிட்டோம்னா அந்த சோர் டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். சிக்கன் கபாப் வந்து அப்படி குக்காக இருக்குது. சூப்பர் சூடாக இருக்குது, உள்ள டெண்டராக இருக்குது, டெம்ப்டிங்காக இருக்குது. அப்படியே நல்லா குக்காக இருக்குது. த பெஸ்ட்டு கபாப்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம வந்து நிறைய சாப்பிட்ருக்கோம், பட் ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு இது கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் கபாப். கிறிஸ்பினஸ் உள்ள ஜூஸி, இது ரெண்டுமே இதில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு நான் இன்னொரு சிக்கன். இது வந்துட்டு குண்டூர் சிக்கன். நான் சொன்ன மாதிரி குண்டூர் ரெட் சில்லி ஃபேமஸ். அவங்களோட ட்ரெடிஷ்னல் சிக்கன் டிஷ். ஆனால் ஒரு பெரிய பிக்கெஸ்ட் பீஸ் இது வந்து கிரேவியோட நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். சிக்கன் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. அப்படியே ரெட் கலரில் இருக்கும், ஏன்னா ரெட் சில்லி தான் இதோட மேக்ஸிமம் ஃப்ளேவர். சூப்பர். ரெட் சில்லியோட ஃப்ளேவர் அப்படி இருக்குது. ஸோ ஓவராலாக எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. பெஸ்ட்டு பார்த்திங்கன்னா தொன்னை பிரியாணி தான். ஸோ பரணி வந்து ஆரம்பிச்சிட்டா. ஸோ இங்கே திருப்பூரில் பார்த்திங்கன்னா இங்கே ஷெரீஃப் காலனி வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே சிக்பெட் டொன்ன பிரியாணி அவுட்லெட்டுக்கு வாங்க, சாப்பிட்டு பாருங்கள். ஒரு சூப்பர் பிரியாணி, வேறு லெவல் டேஸ்ட்டில். ஸோ இன்னொரு வீடியோவில் இன்னொரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ கான்செப்டில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். ஃபுல்லாக சாப்பிட்டா அதனால. ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுனால ஃபுல்லாக போயிடுச்சு. ஸோ பரணிக்கு வந்து ஃபுல்லாகிடுச்சு. அண்ட் இன்னொரு விஷயம், அதுக்காட்டு பார்சல் வாங்கியாச்சு. யாருக்குன்னு உங்களுக்கே தெரியும், எங்களோட கமாண்டோக்கு, ஷிவுக்கு தான், வேறு யாருக்கும் இல்லை. ஓகே, நீங்களும் வந்து இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே தொன்னை பிரியாணி ஹவுஸில் வந்து டேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும்.